தெரியாமலே அகம்பாவத்தில் ஒரு எல்லைக்கு போய் ஆடிடுவோம். பகவான் ஒரு 4 கொடு கொடுப்பான், தானாக புத்தி வரும். அப்போ பிரபோ காப்பாற்றுனா உடனே வாழ்க்கை சாதாரணமாகிடும். அது கிருஷ்ணனுடைய கிருப்பை. தப்பு பண்ணாமலாம் யாரும் இருக்க முடியாது, அகம்பாவம் வராமல் யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமான அகம்பாவம் வரும். இந்த அகம்பாவத்தை அடிப்பதற்காகத்தான் கிருஷ்ணவதாரம். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதம். ஒரு அகம்பாவம், மமகாரம், பெருமை, எதிர்பார்ப்பு, கோபம், வெறுப்பு, இது எல்லாமே துஷ்டர்கள் தான். இந்த துஷ்ட நிகிரகம் பண்ணி சிஷ்ட பரிபாலனம் பண்ணுறது கிருஷ்ண தர்மம். அதனால் எங்கேயாவது தப்பு பண்ணிட்டோம், அடி வாங்குகிறோம், அவமானம் ஆகிடுத்தா கிருஷ்ண கிருபைன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு ப்ரமோஷன் கிடச்சா கிருஷ்ண கிருப்பை, கரண்ட்டு வந்தால் கிருஷ்ண கிருப்பை, அப்படி இல்லை. கரண்ட்டு போனாலும் கிருஷ்ண கிருப்பை